Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. என்னோட பேரண்ட்ஸ் என்கிட்ட நாட் அக்செப்டட் தான், என்கிட்ட பேசுறது இல்லை. பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் டிரான்ஸ்ஜெண்டராக மாறினாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டில் மாறுறாங்கன்னும் போது அதை யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டுது. அந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு என்ன உன் பையன் இங்கே இருக்கிறானே, உன் பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்கிறதுனால தான் பேரண்ட்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டுது. திருநங்கைகள்னாலே யாசகம் கேட்கறது, பாலியல் தொழில் பண்ணுறதுன்னு சமுதாயம் நினைக்கிறாங்க. எங்களாலையும் படிக்க முடியும், நாங்களும் ஹாஸ்பிட்டல் லெவலில் எங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நிறைய வேலைக்கு போயிட்டுருக்காங்க, நிறைய சோஷியல் மீடியாஸில் எல்லாருமே பார்க்குறீங்க. திரும்பவும் அவங்கள டம்ப் பண்ணிட்டே இருந்தால் அவங்க திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க. இன்னொரு வேண்டுகோள் அரசுக்கு நாங்கள் என்ன வைக்கணும்னா, நிறைய வேலை வாய்ப்பு அதிகமாக இன்னும் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா துறையிலுமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதை பார்த்து இன்னும் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வெளியில நம்ம படிக்கலாம், நம்மளாலையும் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக ஒரு 1 இயராக டிரான்ஸ்ஜெண்டர்ஸில் நிறைய பேர் லவ்வால் இறந்து சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். லவ்வை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. லவ்னு போய் விழ வேணாம்னு நான் நினைக்கிறேன். அது என்றைக்குமே ஏமாற்றத்தை தான் தரும். என்னோடய சர்ஜரி பண்ண டேட் மறக்கவே முடியாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி போய் தான் நான் சர்ஜரி பண்ணேன். சொசைட்டிக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ யாரும் எங்களை ஒதுக்காதீங்க. இப்போதான் நீங்கள் மிஸ் ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு ரேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி 3rd ப்ரைஸ் வின் பண்ணீங்க. ஸோ நிறைய பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸில் பார்த்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ இந்த இன்டர்வியூமே இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரியறதுக்காக தான் அந்த இன்டர்வியூமே. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட பேர் விபாஷா, நான் சென்னையில் தான் இருக்கேன். நான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். இப்போ கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணேன். சூப்பர். எப்போ அமைதியாக பேசுவீங்களா? இப்படி தான் சைலண்ட்டாக? அப்படியெல்லாம் இன்டர்வியூனால கொஞ்சம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இந்த மிஸ் ட்ரான்ஸ் அப்படின்ற அந்த ரேம் ஷோலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல. லைக் எல்லாருமே ஈஸியாக நினச்சிடுறாங்க, என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறது அவ்வளோ சுலபம்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அது ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இருந்தது அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ காம்படிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாருமே நிறைய சோஷியல் மீடியாஸில் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். டயட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், ஜுவல்ஸு, நம்மளோட வாக்கு, ஸ்பீச்சு எல்லாத்துக்குமே ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் ஆகி தான் ஏறினா மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஏறணுன்னு எல்லாம் வின் பண்ண முடியாது. இதுலேயும் காம்படிஷன்ஸ் நிறைய பேர் ஏறுவாங்க. பிகாஸ் எல்லா ஊர்லேருந்துமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால யார் அங்கே எப்படி அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைப்போம். ஓகே. அந்த செலெக்ஷன் கமிட்டி இருப்பாங்க இல்லையா, லைக் இவங்க அடுத்த ரவுண்டில் போகிறாங்க அப்படின்றது அவங்க யாராக இருப்பாங்க? லைக் ஆல்ரெடி வின் பண்ணவங்களா இருப்பாங்களா, இல்லை ஒரு டீம்? இல்லை, நம்மளோட ஆக்டர்ஸ். ஆக்சுவலி நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஷோவில் விஷால் சார் வந்திருந்தாரு. ஆமாம், எஸ். விஷால் சார் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க ஜூரி மெம்பர்ஸாக. ஓகே. அண்ட் நீ சொன்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்கும்னு சொன்னீங்களாமே, ஒரு ரவுண்ட்ஸ் செலக்ட் 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஷ் இண்டிவிஜுவல் வாக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் 2 மெம்பர்ஸாக வாக் பண்ணிட்டு வரணும். தேர்ட் ஓவரால் எல்லாருமே யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி. ஃபோர்த்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த டாப் 15 அதில் டாப் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த டாப் 5லேருந்து தான் டாப் 3 செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. என்ன கொஷின் கேட்டாங்க? நீங்கள் என்ன மாதிரி என்கிட்ட என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் உங்கள் நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ இருக்க சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். திருநங்கைகள்னாலே யாசகம் கேட்கறது, பாலியல் தொழில் பண்ணுறதுன்னு சமுதாயம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எங்களாலையும் படிக்க முடியும், நாங்களும் ஹாஸ்பிட்டல் லெவலில் எங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி வந்து யாரும் வந்து திருநங்கைகளை வந்து இழிவாக பேசாதீங்க. இப்போ தான் வந்து திருநங்கைகள் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வெளியில் வந்து எல்லாருமே வந்து நிறைய Explore ஆகுது. வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியாஸில் எல்லாருமே பார்க்குறீங்க. திரும்பவும் வந்து அவங்கள வந்து இது டம்ப் பண்ணிட்டே இருந்தால் அவங்க திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படின்றத தான் நான் அங்கே பேசினேன். 3rd ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். ஆஹா, பரவாயில்ல. இது சரியான கருத்து. ஆனா நீங்க இப்ப பாக்குறீங்களா, லைக் முன்னாடி இருந்ததை விட இப்ப நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குல்ல? இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ நிறைய காலேஜஸில் வந்து சீட் கொடுக்குறாங்க, எல்லாமே நடக்கிறாங்க. இன்னொரு ஒரு வேண்டுகோள் அரசுக்கு நாங்கள் என்ன வைக்கணும்னா, நிறைய வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக இன்னும் கொடுத்தாங்கன்னா வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கம்மி சதவீதமாக தான் வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து தராங்க. அது வந்து இன்னும் அதிகப்படுத்துனாங்கன்னா எல்லா துறையிலுமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதை பார்த்து வந்து இன்னும் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து வெளியில் வந்து நம்ம வந்து படிக்கலாம், நம்மளாலையும் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்ட்டு ரொம்ப இதுவாக தாழ்மையுடன் கேட்டு. சூப்பருங்க. அதான் சொல்ல லைக் நிறைய நல்ல விஷயம் தான் சொல்றீங்க. ஆனால் அமைதியாக சொல்றீங்க. இட் மேக் சவுண்ட்ஸ் ஓகே. அண்ட் இப்போ ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, இப்போ ஃபேமிலி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நல்ல நிலைமைக்கு வரும்போது வந்துட்டு விபாஷா பா நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா? இல்லை, என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட நாட் அக்செப்டட் தான். என்கிட்ட பேசுறது இல்லை. அவங்க சப்போர்ட் இல்லாமல் தான் நான் இருந்தேன். இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். லைக் அப்பப்போ ஏதாவது ஃபோன் கால்ஸ்? ஃபோன் கால்ஸ் பண்ணுவாங்க, எப்பயாச்சும் ஃபோன் கால்ஸ் பண்ணுவாங்க, கேட்பாங்க, அவ்வளோதான். என்ன ஆக்சுவலாக கான்வர்சேஷன் இருக்கும்? நீங்கள் மாமா வந்து இங்கே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குமா? இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு நல்ல வேலைக்கு போ அப்படின்ற கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ள தெரியுது, நடவடிக்கை வருது அப்படின்னும் போது நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல. சரி நம்ம போயிடலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம் அப்படின்றது. அது அந்த தைரியம் யார்? நீங்களே ஓகே நம்மளே போய் எங்களுக்கு நாங்களே தான் வந்து உருவாக்கிப்போம். பிகாஸ் எங்களோட ஃபீலிங்ஸ் வந்து வேறு யாருக்குமே புரியாது. ஸோ அதனால் எங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நாங்கள் தான் வந்து உயிர் கொடுப்போம். அதனால தான் வந்து நாங்களே முடிவெடுத்து தான் நாங்களே மாறிக்கிறோம். அந்த ஃபீலிங்ஸ்க்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. புரியுது. அப்போ திருநங்கை கம்யூனிட்டி வந்து இப்போ பெருசாக லைக் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறாங்க. அண்ட் முன்னாடி இருந்த மாதிரி வந்துட்டு அந்நியமாக பார்க்கறது இல்லை யாரையுமே. ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு சிஸ்டராவோ அப்படி இல்லை, அந்நியமாக பார்க்குறாங்க தான். அது எப்படி இப்போ எல்லாருமே எப்படி யோசிக்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் டிரான்ஸ்ஜெண்டராக மாறினாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டில் மாறுறாங்கன்னும் போது அதை வந்து யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டுது. அதுதான் உண்மை. அதுவும் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு சொல்லியே அந்த பிரெயின் வாஷ் பண்ணுறதுனால தான் அந்த பேரண்ட்ஸ்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டுது. என்ன உன் பையன் வந்து இங்கே இருக்கிறானே, உன் பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்கிறதுனால தான் பேரண்ட்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டுது. இதே வந்து அவங்க வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இல்லை நான் உங்கள் பையன் இப்படி இருந்தாலும் எங்கேயோ படிக்கிறான், இந்த மாதிரி வின் பண்ணியிருக்கான், அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் அந்த கஷ்டத்துலேருந்து வந்து வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கஷ்டம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் கொஞ்சம் புரிய வைக்கணும். ஆல்ரெடி அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, அந்த அழுற டைமில் வந்து இவங்க போய் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாச்சும் சொல்லி அவங்கள ஏற்றி வர மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் அப்படி நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஃபேமிலிஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படி சொல்லி வந்து நிறைய இது பண்ணுவாங்க. ஓகே. இப்போ வந்து மனநிலை எப்படி பேரண்ட்ஸ்க்கு இருக்குது? லைக் இப்போ போனால் ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்காங்களா, இல்லை அதே மாதிரி எப்பயாச்சும் கொஞ்சம் ஒரு 10% ஏற்று அவங்க நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இப்போ நான் என்ன பண்ணாதான் நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படின்ற மாதிரி வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸில் இருக்கீங்க? அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் படிச்சுட்டு இப்போ படித்து முடிச்சுட்டு 1 இயர் வந்து ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ணேன். இப்போ மாடலிங் ஷோஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால அதில் கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு படிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. லைக் இப்போ பொதுவாக சொல்லுவாங்கல்ல, இப்போ திருநங்கை அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான க்ளோசஸ்ட் சர்க்கிளே வந்து குட்டியாக தான் இருக்கும், பெருசாக யார்ட்டு பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எப்படி இருப்பாங்க? லைக் நார்மலாகவே பீப்புள்ஸ் எல்லாமே அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது ஏதாவது? எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எப்போவுமே வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே எங்கள் சர்க்கிள்குள்ளேயே நாங்கள் முடிச்சுப்போம். அம்மா, சித்தி, தங்கச்சி, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சர்க்கிள்குள்ளேயே நாங்கள் முடித்தோம். பிகாஸ் வந்து வெளியில் போனால் ஒரு நாளைக்கு நல்லா பேசுவாங்க, இன்னொரு நாளைக்கு வந்து நல்லா பேச மாட்டாங்க. திடீர்னு ஏதாச்சும் ஒரு மூஞ்சி காட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டோம். அந்த அளவுக்கு யார்கிட்டையும் ஓகே. யார்கிட்ட செல்லு வாங்க மாட்டீங்க? ஜெல் அவங்க ஆக மாட்டாங்க. ஆமாம், நாங்கள் ரெடியாக தான் இருப்போம். பட் அவங்க அந்த அளவுக்கு ஜெல் ஆக மாட்டாங்க. ஓகே. இப்போ பொதுவாகவே இப்போ லைஃப்ல எடுத்துட்டாலே கண்டிப்பாக ஒரு கம்பேனியன், அடுத்த நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் ஒன்று போவோம் இல்லையா? லைக் அது மாதிரி ஏதாவது நீங்கள் போயிருக்கீங்களா? அது ஏதாவது
ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், லைக் எனிதிங் லைக் தட், அது மாதிரி ஏதாவது இல்ல advice? எல்லாருக்குமே மனுஷன் இருந்தா எல்லாருக்குமே அந்த லவ் இருக்கும். லவ் வந்து பண்ணாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்குள்ளுமே லவ் இருந்திருக்கு. பட் நான் இப்ப இருக்கிற இளந்திருநங்கைகளுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாறுங்க. அது இல்லாம வந்துட்டு இப்ப ரீசென்ட் டைம்ஸா ஒரு 1 இயரா வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ல வந்து நெறைய பேர் லவ்வால வந்து இறந்து சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். லவ்வ தாண்டி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு பதிலா அவங்க ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கலாம். அவங்க வந்து வேற எது மேலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். படிக்கலாம். நெறைய புக்ஸ் படிக்கலாம். நெறைய காலேஜஸ் போய் ஜாயின் பண்ணலாம். லவ்வுன்னு போய் விழ வேணாம்னு நான் நினைக்கிறேன். அது என்னைக்குமே ஏமாற்றத்த தான் தரும். ஓகே. இந்த இந்த தெளிவு எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? ப்ராசஸ் இந்த ஏதாவது அனுபவிச்சா தான் பேசுவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் மாதிரி. அந்த மாதிரியெல்லாம் இல்ல. இப்ப நான் ரீசென்ட் டைம்ஸா நெறைய நியூஸஸ் வந்து என் ஃப்ரெண்டே ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க லவ்வால தான் இறந்தாங்க. ஸோ அத பார்த்து தான் வந்துட்டு நம்மளுக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே. அண்ட் பொதுவாக இப்போ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் கண்டிப்பாக வரும். லைக் ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது நம்மளுக்கு தப்பான ஒரு ஒரு வழிக்கு நம்ம கைட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் எப்படி ஃபினான்ஷியலாக யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்? இல்ல என்னோட டிரான்ஸ்ஜெண்டர் மதர் இருக்காங்க. நான் ஆக்சுவலி வீட்லேருந்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நேம் ஹரிணி. அவங்க கூட தான் நான் இருக்கேன் 7 இயர்ஸா. இதுக்கப்புறம் நான் வந்து படிச்சுட்டு ஒர்க் போனேன்னா, நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன். என்ன அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ, அதை விட நான் நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ இந்த மிஸ் ட்ரான்ஸ் அண்ட் கூவாகம் அப்படின்ற ஒரு ரேம்ப் ஷோ இருக்குல்ல, அதில் வந்து யார் உங்களை வந்து இனிஷியேட் பண்ணது? சரி நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற அக்கா இருக்காங்க. அவங்க நேம் வந்து குஷி. அவங்க வந்து ஒரு மாடலாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து உன்னாலேயும் முடியும், நீ பார்ட்டிசிபேட் பண்ணு. ப்ராப்பர் மாடலாக இருந்தால் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இல்லை. நீ ட்ரை பண்ணனா கண்டிப்பாக வின் பண்ணலாம். நீ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் எனக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். நானும் நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாமே ஹவு டு வாக், ஹவு டு ஸ்பீச் எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிட்டு நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன், வின் பண்ணேன். ஓகே. சடனாக இந்த மீடியா அந்த பக்கம் திரும்பும்ல, ஓகே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது உங்களை யார் என்னன்னு சொல்லி தேடி வருவாங்க, பேசுவாங்க அப்படின்னும் போது அவுட் ஃபீல்ஸ் இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது மனநிலை? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இத்தனை நாளாக வந்து நம்ம வந்து ஒரு தோற்றத்தில் இருந்திருப்போம். இப்போ வந்து ஒரு புது தோற்றத்தில் இருக்கோம். இதை வந்து மீடியா வந்து கவர் பண்ணுறதும் வந்துட்டு இது வந்து எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஆணாக பிறந்து ஒரு பெண்ணாக வாழ்கிற வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது நான் ரொம்ப பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே. லைக் இப்போ உங்களுக்கு சொல்லலாம்ல, லைக் நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அண்ட் நம்மளை வந்து சின்ன வயசுல நம்ம பார்த்துருக்கிறதா இருக்கட்டும், அவங்கெல்லாம் உங்ககிட்ட அதை பேச லைக் வரும்போது ஏதாவது? ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசாமல் தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு ஒன் மெமரிஸ் தட் எனக்கு இதுவும் அதை மறக்கவே முடியாது அப்படின்றது உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் இருக்கா? என்னோட சர்ஜரி பண்ண டேட் தான். ஓகே. அந்த ப்ராசஸ் நீங்கள் சேஞ்ச் ஓவர் ஆமாம், என்னோட சர்ஜரி பண்ண டேட் மறக்கவே முடியாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் இங்கே தாய்லாண்டில் ஆக்சுவலி சர்ஜரி பண்ணேன். நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி போய் தான் நான் சர்ஜரி பண்ணேன். அந்த இதை வந்து மறக்க முடியாதுன்னு. லைக் அது ஒரு லாங் டேஸ் சர்ஜரியா? லைக் ஆமாம், லாங் டேஸ். எவ்வளோ நாள் அது போகிற மாதிரி? அது 3 months ஆச்சு 3 months, ரெக்கவர் ஆகிறதுக்கும். ஆமாம். லைக் அந்த டைமில் வந்து உங்களை கண்டிப்பாக பார்த்துக்கணும் யாராவது ஒருத்தவங்க. அப்படி கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்க மாதிரி தான் இருந்தது. அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ உங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு லைக் நம்ம இது பண்ணுறது சரியா இல்லை எப்படியா? ஏதாவது உங்களுக்கு மாதிரி சரியானு இல்லை, தெரிஞ்சு தான் நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம். அது வலிக்கும் எல்லாமே இதுவாகணுன்ட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்டில் வரும். பொண்ணாக மாறணும் அப்படின்றது அந்த இதில் மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே தோணாது. ஓகே. கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டதுக்கு அப்புறம் லைக் உங்களுக்கு பிடிச்ச உடையை அணிஞ்சு அது மாதிரி நின்றுட்டு கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். லைக் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரொம்ப அழகாக இருந்துப்பியா இருக்கும். அது எப்படி சொல்கிறது, இந்த லைஃப்பில் வந்து எங்களுக்கு வந்து மாறதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. காசு பணம் கிடைக்கிறதோ இல்லை வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்னன்னா பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு எதுவுமே இதனால கிடைக்க போகிறது கிடையாது. இப்படி தான் போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதே மாதிரி ஸ்டேஜ் சேர்றது, அடுத்த கட்டம் நகர்றது அப்படின்னும் போது பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா இப்போ கண்டிப்பாக இப்போ மீடியாவில் நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது ஏதாவது வெப் சீரிஸ்க்கு நடிக்கிறதுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் இன்ட்ரெஸ்டடா? இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்டட் இல்லைங்க. ஒன்லைனில் சொல்கிறீங்க, ஏதாவது பெருசாக டைலாக சொல்கிறீங்க. நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்.
ஆக்சுவலி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்ன ரோல் நடிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க Okay. கூவாகம்ல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு இத்தனை நாள் வந்து எல்லாருமே என்னென்ன ரோல் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட லைஃப்பை பற்றி மட்டும்தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் என்னவா நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, டிரான்ஸ்ஜெண்டரோட பேரண்ட்ஸோட ரோலை நடிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பிகாஸ் அவங்களோட கஷ்டத்தையும் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த கஷ்டத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சொசைட்டி வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டரோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கண்டிப்பாக ஃபேமிலியில் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருப்போம். லைக் அப்பாவோ அம்மாவோ தம்பி தங்கச்சி யாராவது இருப்பாங்க. அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் தோணிட்டே இருக்குமா? இல்லை அவங்க ஏதாவது இல்லை, அம்மானா எந்த உயிருக்கு தான் பிடிக்காது. எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாமே அவங்களுக்காக தான். கடைசியாக மீட் பண்ணியிருக்கீங்களா எங்கேயாவது ஒரு மொமெண்ட்டில் ஏதாவது? இப்போ கடைசியாக மீட் பண்ணதுன்னா எப்போ அம்மாவை? மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாட்களா வருஷங்களா? ரொம்ப நாட்கள் ஆச்சு. ரொம்ப நாட்கள் ஆச்சு. அப்போ ஏதாவது பேசினது உண்டா? ஃபைனல் லாஸ்ட் மீட்டிங் பற்றி சொல்ல முடியுமா? அம்மா கூட கடைசியாக சந்திப்பு. அம்மா கூட நிறைய அழுதேன். வேற என்ன, எதுவும் பேசல. நல்லபடியாக நல்ல ஒரு வேலைக்கு போ, அப்போதான் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, மாறும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலை. சூப்பர். லைக் இந்த வீடியோ பார்க்குறோம் கண்டிப்பாக ஒரு புஷாக தான் இருக்கும். லைக் சொசைட்டிக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் தரப்புலேருந்து? சொசைட்டிக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாருமே வந்து மனுஷங்க தான். ஸோ யாரும் வந்து எங்களை வந்து ஒதுக்காதீங்க. நாங்களும் வந்து உங்களை மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் தான். ஸோ எங்களை ஒதுக்குறது கூட, நாங்கள் கூட வந்துட்டு பேரண்ட்ஸை விட்டு வந்து இங்கே இந்த சொசைட்டி கூட ஒரு ஃபேமிலி கூட ஜாயின் ஆகிடுறதுனால எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வந்து அந்தளவுக்கு தெரியாது. பிகாஸ் நாங்கள் நாங்கள் நினைக்கிற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அடையிறோம். அது இல்லாமல் எங்களுக்கு அந்த ஃபேமிலி இல்லாமல் இன்னொரு நியூ ஃபேமிலி கிடைக்குது. பட் டிரான்ஸ்ஜெண்டரோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு குழந்தையும் அவங்களால இது பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து அவங்க வேறு ஃபேமிலி, இந்த ஃபேமிலி வந்து நம்மளை வந்து தாழ்வுபடுத்துகிறாங்க, நம்மளை வந்து இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஃபேமிலிக்கும் போக முடியாது. அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே நிறைய இழப்பாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாதீங்கன்னு மட்டும்தான் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். சமுதாயத்துக்கு சொல்கிறது அதுதான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ அக்கம் பக்கத்து வீட்லேயோ மாறினாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ட்ரான்ஸாக மாறுறவங்க கிட்ட பேசுகிறத விட அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு சப்போர்ட் தர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் தர்றதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நிறைய பேர் கஷ்டம் மட்டும்தான் படுத்துவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். சிறப்புங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை.